விழுப்புரத்தில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது காமராஜ் காய்கறி சந்தை. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று கூறுகின்றனர் வியாபாரிகள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மகாத்மா காந்தி வீதியில் உள்ளது காமராஜ் காய்கறி சந்தை. நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள 60 ஆண்டு பழமையான இந்த சந்தையில் 80க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த சந்தையின் மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. சந்தைக்கு உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் வரவேண்டியுள்ளது என்கிறார்கள் பொதுமக்கள். உள்ள வந்து காய்கறி நாங்கள் பதார்த்தம் மளிகை ஏதோ வாங்க வர்ற எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. மழை நாள் ஆச்சுன்னா மழை பெஞ்சதுன்னா உள்ளே வர முடியல. ஒரே சேரும் சகதியும் தண்ணியுமா அந்த இடம்லாம் இருக்குது. வெய்ய காஞ்சாலும் அப்படி தான் வெயிலாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஷீட்டு அது இதெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப டேமேஜாக இருக்குது. எப்போ எது எங்கே விழுன்னே பயமாக இருக்குது வர்றதுக்கே உள்ள. கான்கிரீட் மேற்கூரைகள் 2009இல் இடிந்து விழுந்ததில் 6 பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. காமராஜர் காய்கறி சந்தையை இடித்து தரைமட்டமாக்கி புதிய கட்டடங்களை கட்டித்தர வேண்டும் என்பது வியாபாரிகளின் பல ஆண்டுகால கோரிக்கை. இருப்பினும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் வியாபாரிகள். சாலை மறியல் போனோம், மார்க்கெட்டு பூரா சாத்திட்டு போய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் இருந்தோம். நாங்கள் கட்டித்தரோம் போன்னு சொன்னாங்க இந்த ஜனார்தன்றவர். அது கூட செய்யலைங்க. வராங்க பார்வையிடுறாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு உதவி தொகை கூட கொடுக்கல இடிஞ்சு உயிர்ந்ததுக்கு. மழை காலங்களில் மழை நீர் வெளியே செல்ல வழி இல்லாததால் சந்தை வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் கூறுகின்றனர் வியாபாரிகள். மழை டைமில் யாரும் நடக்க முடியாது, போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்து சுடுகாடு மாதிரி தான் இருக்கும். இதனால் வர வியாபாரிகளை வந்து வர்றதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. மழை டைமில் ஒரு ஆள் மூட்டை தூக்கின்னு கூட போக முடியாது, வர முடியாது. அதே மாதிரி சூழ்நிலை. இனியும் தாமதிக்காமல் தங்களது நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே காமராஜர் காய்கறி சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து கோபிநாத்.